தெரியும். இங்கே போகிறீங்க. இங்கே சில இருக்கு நினைவெடுத்து முன்னாடி போங்க, முன்னாடி போ, வழி விடுங்க. செருப்பு ஆகுறதுல எனக்கு முன்னாடி அவ இப்படியே கொண்டு வரலாமா? ஒரே ஒரு சைடு போயிட்டோம். அப்படியே ஒரு நிமிஷம் போயிட்டோம். எடுத்துட்டீங்களா? ஒரு நிமிஷம். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். நாம் தமிழரின் புகழ் வணக்கம், நாம் தமிழரின் புகழ் வணக்கம். அறிவு ஆசான் அம்பேத்கருக்கு, அறிவு ஆசான் அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். நாம் தமிழரின் புகழ் வணக்கம், நாம் தமிழரின் புகழ் வணக்கம். உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். நாம் தமிழர் உறுதி ஏற்போம், நாம் தமிழர் உறுதி ஏற்போம். அம்பேத்கரின் பிறந்த நாளில், அம்பேத்கரின் பிறந்த நாளில் நாம் தமிழர் உறுதி ஏற்போம், நாம் தமிழர் உறுதி ஏற்போம். சாதி கடந்து மதம் துறந்து, சாதி கடந்து மதம் துறந்து நாம் தமிழராய் ஒன்றிணைய, நாம் தமிழராய் ஒன்றிணைய உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். இடையூறு பண்ணாதீங்க. யாரும் இடையூறு பண்ணாதீங்க. நாம் இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்று தன்னுடைய புரட்சி மொழிகளால் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற மானுட சமூகத்தை தட்டி எழுப்பிய புரட்சியாளர் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்று உரிமை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகங்களுக்கெல்லாம் உணர்வு சூடேற்றி உசிப்பிய புரட்சியாளர். சாதிய ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக்கொண்டு சமூக மேம்பாடு, சமூக முன்னேற்றம் என்று பேசுவதெல்லாம் சாக்கடை குழியின் மேலே போடுகிற சந்தன பந்தலுக்கு சமமானது, மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமமானது என்று இந்த சாதிய இழிவை துடைத்தெறிய நாம் போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்று கற்பித்து சாதிய இழிவை, தீண்டாமை கொடுமையை ஒழித்து சமநிலை சமூகம் உருவாக்க பாடுபட்ட
சமத்துவ நாயகன், இந்திய ஒன்றியத்தினுடைய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், மக்களுக்காக போராடுகிறவன் தலைவன், அந்த மக்களை போராட தயார் செய்கிறவன் புரட்சியாளன். அப்படி ஒரே நேரத்தில் மக்களுக்காக போராடுகிற தலைவனாகவும் போராட தயார் செய்கிற புரட்சியாளனாகவும் வாழ்ந்த மாபெரும் மேதை. என்னை கடவுளாக்கி வழிபடாதே, என்னை கருவியாக்கி போராடு என்று போதித்தவர். அந்த புரட்சியாளனுடைய பிறந்த நாளில் ஆழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய இன பிள்ளைகள் அவரிடமிருந்து உரிமைக்காக போராடுகிற உயர்ந்த லட்சிய நோக்கத்தை பெற்று வந்த பிள்ளைகள் இந்த அடிமை நிலையிலிருந்து உரிமை பெற்று எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ்வதற்கு பாடுபடுவோம் என்ற உறுதியை நாங்கள் ஏற்கிறோம். அவர் பிறந்த நாளில் சாதிய ஏற்றதாழ்வுகளற்ற சமநிலை சமூகம் படைக்க அரும்பாடு ஆற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்கிறோம். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எங்களுடைய புரட்சி வணக்கத்தையும் புகழ் வணக்கத்தையும் செலுத்துவதில் பெருமை அடைகிறோம். இது வந்து நம்ம சமத்துவம், அதுக்கப்புறம் வந்து ஒற்றுமை, இந்த விஷயங்கள்லாம் வந்து அம்பேத்கர் நம்ம பெருசாக வந்து இது பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சார்ந்த விஷயத்தில் கூட பெரும்பான்மையாக ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் எண்ணிக்கை ரொம்பவே குறைவாக இருக்குது. முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதினா கூட நிறைய வந்து இந்த மாதிரி அந்த மக்கள்லாம் வரணும், இவங்கெல்லாம் வந்து ஒதுக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு நீதி வழங்க வேண்டிய இடத்துல அந்த மக்கள்லாம் வர வேண்டியது எவ்வளோ முக்கியத்துவம் நீங்கள் நினைக்கிறீங்க? அது எல்லாத்துக்குமே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். அவர்கள் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஒன்றிணைப்பு நடந்தாலே இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரம் அவர்கள்ட்ட தான் இருக்குங்கிறாரு. நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ளே 1 கோடி பிளவு இருக்குது, அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ளே பல பிரிவுகள் இருக்குது. சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம், இதைத்தான் நமது முன்னவர்கள் தன்னின பகைங்கிறாங்க. அதனால தான் இது ஓர்மை இல்லாதனால. சரி, ஒன்று எடுத்துக்கிறோங்க. நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு, ஒடுக்கப்பட்டவர்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு, சரி இஸ்லாமிய மக்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு. ஒவ்வொரு நோக்கம் கொண்டு ஓர்மையாக ஒரு இடத்துல கூட முடியலைன்னா அந்த மக்களுக்கு அரசியலும் இல்லை, அதிகாரமும் இல்லை. இது அடிப்படை. அவரால் கற்பிக்க முடிஞ்சது, அவர் வாழ்நாளில் போராட முடிஞ்சது. அதை பின்தொடர்ந்து வென்று முடிச்சிருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அதை விட்டுட்டோம். இப்போ அதை உணர்ந்ததுனால தான் நாங்கள் யார் கூட சேராமல் தனித்து நின்று போராடி முன்னேறி போகிறது காரணம் வேறு.